Okay, yeah, you can start, Archana. ஓகே ஃபைன். ஓகே, ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, பெர்ஃபார்மன்ஸ் மானிட்டர். பெர்ஃபார்மன்ஸ் மானிட்டர்னால நம்ம என்னென்னலாம் அதில் வந்து யூஸ் பண்ணுவோம், நம்ம ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் எப்படிலாம் அதை வந்து நம்மளுடைய இஷ்யூக்காக ஒரு ஒரு சர்வரில் எப்படி எப்படிலாம் பார்க்குவோம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பெர்ஃபார்மன்ஸ் மானிட்டர் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக்கு. கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் இது ரெகுலராக டே டு டே ஆக்டிவிட்டீஸில் பார்ப்பீங்க. நார்மலாக எதனா ஒரு இஷ்யூனாலே நீங்கள் வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸில் மானிட்டரில் தான் வந்து செக் பண்ணுவீங்க. ஸோ அந்த என்ன ப்ராப்ளம் ஆயிருக்கு எல்லாமே. ஸோ அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து விஎம் உடைய பெர்ஃபார்மன்ஸ் மானிட்டர் பார்த்துடலாம். விசென்டரில் தான் இருக்கீங்களா? ஓகே, இந்த விஎம் ஆன் பண்ணிக்கோங்க ஸ்ரீ. ஓகே. ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் என்ன இன்டரப்ட் பண்ணலாம் நடுவில். ஓகே. ஓகே, சர்வர் ஆன் ஆகட்டும். ஓகே, பெர்ஃபார்மன்ஸ் மானிட்டரிங் எப்படிலாம் நம்ம செக் பண்ணலாம், எது எதுக்கெல்லாம் நம்ம செக் பண்ணலாம் அப்படின்னு ஓவர் வியூவாக பார்க்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு சர்வர் வந்து நீங்கள் ரெகுலராக ஒரு டெவலப்பர்ஸோ யாரோ ஒருத்தவங்க பிஸ்னஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, பெர்ஃபார்மன்ஸ் லேக் ஆகும். லைக் சிபியூனால, மெமரினால, இல்லை டிஸ்க் இன்புட் அவுட்புட்னால பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த சர்வருக்கு லேக் ஆகும். ஸோ அப்போ லேக் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, வந்து கேட்பாங்க, எனக்கு வந்து சர்வர் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கு. இல்ல நம்மளுக்கே நோட்டிஃபிகேஷன் வரும். என்ன அப்படின்னா, சிபியு வந்து ரொம்ப யூசேஜ் வந்து அதிகமா இருக்கு, மெமரி யூசேஜ் அதிகமா இருக்கு அப்படின்னு. ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம டிசிஷன் எடுக்கணும். இப்போ அத சிபியு இல்ல மெமரிய வந்து இன்க்ரீஸ் பண்றோமோ, இல்ல நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து ஆக்ஷன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவோம். ஐ மீன் ட்ரபிள் ஷூட்டிங் பண்றதுக்கு முன்னாடி, இஷ்யூ ஃபிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி என்னவா இருக்கும் அப்படின்றது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பேராமீட்டர் தான் இந்த பெர்ஃபார்மன்ஸ் மானிட்டர். இந்த விசென்டர்ல நம்மளுக்கு வந்து ஏன் சர்வர்ல பார்க்க முடியாதா அப்படின்னா, சர்வர்ல அந்த ரியல் டைம் யூட்டிலைசேஷன், ரியல் டைம் பெர்ஃபார்மன்ஸ் அதுதான் நம்மளுக்கு காமிக்கும். ஐ மீன் நான் விண்டோஸ் சர்வரா இருந்தாலும் சரி, லினக்ஸ் சர்வரா இருந்தாலும் சரி. ஆனா ஒரு ஹிஸ்ட்ரி வேணும் எனக்கு, ஒன் வீக்குக்கான ஹிஸ்ட்ரி வேணும், இல்ல 1 மந்த்துக்கான ஹிஸ்ட்ரி வேணும் அப்படின்னா, நான் எங்க இதை கலெக்ட் பண்ண முடியும்னா, விசென்டர்ல தான் கலெக்ட் பண்ண முடியும். ஓகே, லாகின் ஆயிடுச்சுல்ல, கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகே ஃபைன். 1 second, I'm just admitting. ஓகே, ஸோ ஸ்ரீ நான் ஆக்சஸ் எடுத்துக்கிறேன், கண்ட்ரோல் எடுத்துக்கிறேன். ஓகே அர்ச்சனா. ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து ஃபர்ஸ்ட் விஎம் லெவல்ல எப்படி பர்ஃபார்மன்ஸ் மானிட்டரை வந்து பார்க்க முடியும், நம்ம என்னெல்லாம் அதில் செக் பண்ண முடியும், ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும், இந்த இஷ்யூ வந்துச்சுன்னா எப்படிலாம் செக் பண்ணணும், நீங்கள் எப்படி கோஆர்டினேட் பண்ணணும் அந்த பிஸ்னஸ் கூட அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் ஒரு விஎம். இந்த விஎம்ல வந்து சிபி யூட்டிலைசேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அது வந்து எதுவாக வேணாலும் இருக்கலாம். லைக் அப்ளிகேஷன் ஏதோ யூஸ் பண்ணுறாங்க, என்ன அப்ளிகேஷனா வேணாலும் இருக்கலாம். சிம்பிள் எக்ஸெல்லா கூட இருக்கலாம். ஸோ அவங்க நிறைய செஷன் யூஸ் பண்ண நிறைய யூசர்ஸ் யூஸ் பண்ண நம்மளுக்கு வந்து யூசேஜ் அதிகமா இருக்கும். சிபியோடையதோ இல்ல மெமரியோடையதோ. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு இங்க அலர்ட் வரும். இங்க டவுன்ல சிபியு அலர்ட் வந்து இங்க காமிக்கும். ஹை யூட்டிலைசேஷனா இருக்கு அப்படின்றத ரெட் அலர்ட்டா நம்மளுக்கு காமிக்கும். நம்மளுக்கு இங்க எப்பவுமே விசென்டரை பார்க்க முடியுமானா பார்க்க முடியாது. விசென்டரை எப்பவுமே பார்த்துட்டு இருப்போமா, ஒரு ஒரு சர்வருக்கும் இது என்ன இருக்கு, இது என்னாச்சுன்னு பார்த்துட்டு இருக்க மாட்டோம். ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம மானிட்டரிங் டூல் அப்படின்றத ஒன்று வச்சிருக்கோம். அது மூலியமா நம்மளுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஒரு ஒன்ஸ் வந்து ஏதோ ஒரு ரிசோர்ஸ் வந்து அதிகமாயிடுச்சு அப்படின்னா, அது மூலியமா ட்ரிகர் ஆகி நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்ப அது வந்துட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப இந்த விஎம்க்கு வந்து அதிகமா யூட்டிலைசேஷன் இருக்கு. நம்ம எப்படி செக் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த சர்வர லாகின் பண்ணுவோம். இந்த சர்வர் லாகின் பண்ணிடுங்க ஸ்ரீ.
Power on. Bluetooth mode. ஓகே. சர்வர் லாகின் பண்ணியாச்சு. இது விண்டோஸ் சர்வர். நார்மலா இது விண்டோஸ் சர்வர். இந்த சிபியோ இல்ல மெமரியோ ஏதோ ஒன்று யூட்டிலைசேஷன் வந்து அதிகமா இருக்கு. டாஸ்க் மேனேஜர் போயிடலாம். நம்ம எப்படி பார்க்கலாம் இந்த கரண்ட் ஸ்டேட்டஸ், இந்த ரியல் டைம் உடைய ரிசோர்ஸ் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, என்னோட வாய்ஸ் ஓகே சாரி, நான் மியூட்ல இருந்திருக்கேன். ஓகே. ஸோ இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சிபியு, மெமரி வந்து ரிசோர்ஸ் அதிகமா இருக்கு. நமக்கு வந்து பிசினஸ் கிட்ட இருந்து வந்திருக்கு. இந்த சர்வருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப பேடா இருக்கு. எந்த அப்ளிகேஷனுமே லோட் ஆக மாட்டேங்குது அப்படின்றது நம்மளுக்கு வந்து ரெக்வெஸ்ட்டா வந்திருக்கு. ஐ மீன் இஷ்யூவா வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டிபி எடுத்து செக் பண்ணுவோம். எந்த அப்ளிகேஷன் வந்து அதிகமா யூசேஜ் எடுத்துட்டு இருக்கு. இப்ப இதுல பார்த்தீங்கன்னா இதுல பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்டி மால்வேர் இந்த இது வந்து அதிகமா சிபியு வந்து யூசேஜ் அதிகமா எடுத்துட்டு இருக்கு. அதே மாதிரி ஒரு அப்ளிகேஷனும் நான் அந்த சர்வர்ல எத்தனை அப்ளிகேஷனை யூஸ் பண்றாங்களோ, அந்த யூசேஜ் பொறுத்து நம்மளுக்கு இங்க விசிபிளா இருக்கும். இத ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா சார்ட் ஆகும். இது வந்து ஹையர் எந்த அப்ளிகேஷன் இருக்கோ யூசேஜ் அது வந்து நம்மளுக்கு காமிக்கும். அதுக்கப்புறம் இன்னும் இன் டீட்டெயிலா எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, பர்ஃபார்மன்ஸ் போயிட்டு ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இது யூசேஜ் ஆப்வியஸா இது வந்து எவ்வளோ யூஸ் ஆயிருக்கு, 100% ரீச் ஆயிருக்கு, 87% சிபியு இவ்ளோ ரீச் ஆயிருக்கு அப்படின்றத நம்மளுக்கு காமிக்கும். இங்க மெமரி வந்து எத்தனை ஜிபி யூஸ் ஆயிருக்கு, எத்தனை பெர்சன்டேஜ் யூசேஜ் ஆயிருக்குன்றத காமிக்கும். இப்ப இன்னும் டீட்டெயிலா என்னோட அப்ளிகேஷன் என்னென்னலாம் இருக்கு, என்னென்ன யூசேஜ் அதிகமா இருக்கு அப்படின்னா, ஓப்பன் ரிசோர்ஸ் மானிட்டர் யூஸ் பண்ணணும். ஓப்பன் ரிசோர்ஸ் மானிட்டர் இத ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு கிளியரா எந்த அப்ளிகேஷன் அதிகமா யூட்டிலைஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்றத இங்க கிளியரா காமிக்கும். ஸோ நான் இப்ப ஆவரேஜ் சார்ட் பண்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த மால்வேர்ன்ற அப்ளிகேஷன் தான் வந்து அதிகமா யூசேஜ் ஆயிட்டு இருக்கு சிபியுல. சேம் நம்ம மெமரி பார்க்கணும் அப்படின்னா, இது வந்து ஓவரால் சிபியு, மெமரி, டிஸ்க் எல்லாமே இருக்கு. இதுல வந்து சிபியு 1 பை 1 பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சிபியு எடுத்துக்கிறோம். சிபியுல ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் எது எடுத்துக்குது அப்படின்னா, மால்வேர் உடையது அதிகமா எடுத்துக்குது. மத்ததெல்லாம் கம்மியா தான் இருக்கு. டாஸ்க் மேனேஜர் வந்து 23 எடுத்துக்குது. ஸோ இது மாதிரி ஒண்ணா டீட்டெயிலா நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இந்த ரிசோர்ஸ் மானிட்டர் என்ற ஒரு ஆப்ஷன்ல நம்ம எல்லாத்தையும் பார்க்க முடியும். இதுலயும் மெமரி வந்து எதுல எடுத்துக்குது அப்படின்றது மெமரியும் வந்து இதுல பார்த்துக்கலாம். டிஸ்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஸ்க் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இப்ப வந்து ஒரு டிஸ்க் வந்து நம்ம ஆக்சஸ் பண்றோம் அப்படின்னா, அந்த இன்புட், அவுட்புட் லோட் பேலன்ஸ் ஆகணும். அது வந்து இதுல பார்த்துக்கலாம். கரெக்ட்டா இருக்கா அப்படின்றத. அண்ட் தென் நெட்வொர்க். மோஸ்ட் ஆஃப் த டைம் நெட்வொர்க் ப்ராப்ளம் வராது. மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்க டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, சிபியு மெமரி அதிகமா இருக்கு அப்படின்றத தான் பார்ப்பீங்க. ஸோ இதுதான் இது இப்ப வந்து சிபியு, மெமரி, டிஸ்க். டீசென்ட் லெவல்ல காமிச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல தெரியும். நான் டீசென்ட் லெவல்ல சர்வர் காமிக்கீங்களா? OS லெவல். இல்ல. இது வந்து ஓஎஸ் லெவல் முடிச்சுட்டு நான் vCenter போறேன். ஓகே ஃபைன். OS லெவல் முடிச்சுன்னு சொல்லுங்க. ரெக்கார்ட் ஸ்டாப் பண்ணிட்டு அதுல ஸ்டார்ட் பண்றேன். ஓகே. ஆல்மோஸ்ட் OS லெவல் முடிஞ்சிருச்சு முடிச்சு தெரியும். சொல்லுங்க. யா ஷூர். ஓகே யா. ஸோ இதுல நம்ம ரிசோர்ஸ் மானிட்டர்ல எல்லாமே செக் பண்ணிக்கலாம். இப்ப எந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆகுது, எந்த அப்ளிகேஷன் எத்தனை யூசர் ஒர்க் பண்றாங்க முதற்கொண்டு நம்மளால பார்க்க முடியும். எத்தனை யூசர் லாகின் பண்ணியிருக்காங்க. இந்த யூசர்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, எத்தனை யூசர்ஸ் லாகின் பண்ணியிருக்காங்கன்றத முதற்கொண்டு பார்க்கலாம். அண்ட் ஒரு யூசரும் எத்தனை செஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு முதற்கொண்டு நம்ம பார்க்க முடியும். இதுல வந்து 24 செஷன் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் இப்போ ஒரு லாகின் வந்து ஆக்சஸ் ஆயிருக்கு. அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் என்ற லாகின் மூலியமா இத்தனை செஷன் ஓப்பன் ஆகியிருக்கு. ஓகேவா? ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ஓஎஸ் லெவல்ல நம்ம பார்த்துட முடியும். இப்ப வந்து ஒரு 4 யூசர் அட் எ டைம்ல ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஷன் என்னன்னா, எந்த யூசர் வந்து அந்த அப்ளிகேஷனை வந்து ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஐ மீன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கணும்னாலும், ஜஸ்ட் நீங்க இதை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்க அப்படின்னா, அதுவே உங்களுக்கு காமிச்சிரும். இப்ப இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் இதுவே வந்து வேற யாருன்னா இப்போ ஒரு நேம்ல வந்து இந்த லாகின் ஆயிருக்கு அப்படின்னா, அந்த யூசர் இந்த அப்ளிகேஷன் லாகின் பண்ணியிருக்காங்களா? ஓகே, இவங்க யூசேஜ் தான் அதிகமா இருக்குன்றத நம்ம என்ன பண்ணலாம்? அந்த பிசினஸ்க்கு, அந்த யூசருக்கு நம்ம மெயில் போடலாம். உங்களுடைய லாகின்ல தான் வந்து அப்ளிகேஷன் ரன் ஆயிட்டு இருக்க, யூட்டிலைசேஷன் வந்து அதிகமாயிட்டு இருக்கு.
முடிஞ்சா செக் பண்ணுங்க, கில் பண்ணுங்க அப்படின்றத நம்ம பண்ணலாம். அவங்களுக்கு சொல்லலாம். இது வந்து ஜஸ்ட் இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்த ஃபிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே. இது கோஆர்டினேட் பண்ணுவோம் பிசினஸ் கூட. ஸோ இது மாரி நெறைய ஓஎஸ் லெவல்ல நீங்க என்ன பார்ப்பீங்க? என்ன செக் பண்ணுவீங்க? எப்படி கோஆர்டினேட் பண்ணுவீங்கன்றது தான் இது. இதுல ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? நம்ம பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பார்க்கணும் ஓஎஸ் லெவல்ல அப்படின்னு ஏதாச்சு டவுட் இருக்கா? இல்லைங்க மேம். டவுட்ஸ் எதுவும் ஓகே. ஸோ கிளியர் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓஎஸ் லெவல்ல வந்து டாஸ்க் மேனேஜர் போயிட்டு, அதுல இன்னும் நெறைய டீப்பா தெரியணும் அப்படின்னா, ரிசோர்ஸ் மானிட்டர்ல போய் பார்க்கலாம். ஓகே. ஃபைன். யாருக்கும் டவுட் இல்ல. தெரி நீங்க ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடுங்க.